ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணை என்பார்கள். இது கஷ்டத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பொருந்தும். சிலருக்கு எவ்வளவுதான் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு வருட கணக்கில் சிகிச்சை எடுத்துக்கொண்ட போதிலும் நோயின் தாக்கம் மட்டும் குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும். நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது அவரின் சார்பாக அவரின் குடும்பத்தில் உள்ளவர்கள் வழிபாடுகள், மந்திர பாராயணங்கள் செய்து வந்தால் நோய்கள் குணமாகும். பல விதமான நோய்களை குணமாக்கும் சக்தி மந்திரங்களுக்கு உண்டு. மனிதர்களுக்கு பல விதமான நோய்கள் ஏற்படுகின்றன. நோய் இல்லாத மனிதனே இல்லை என சொல்லும் காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோயற்ற வாழ்வே குறைவில்லாத செல்வம் என நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். ஆனால் என்னதான் பார்த்து பார்த்து சாப்பிட்டு உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி என அனைத்தையும் கடைபிடித்தாலும் சாதாரண தலைவலி, காய்ச்சல், சளி துவங்கி பெரிய நோய்கள் வரை வந்து கொண்டுதான் இருக்கிறது. சிலருக்கு எவ்வளவுதான் சிகிச்சை எடுத்தாலும் அந்த நோய் போகாமல் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி நீண்ட நாள் நோயால் பாதிக்கப்படுபவர்கள் மருத்துவத்துடன் சில குறிப்பிட்ட சக்தி வாய்ந்த மந்திரங்களையும் நம்பிக்கையுடன் சொல்லி வந்தால் விரைவில் நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட முடியும். நோய் தீர்க்கும் மந்திரங்கள். கணேச மந்திரம். ஓம் கணபதியே நமக. 2. மகாகாளி மந்திரம். ஓம் ஐம் கிரீம் க்ளீம் சாமுண்டாய நமக. மகாமிருத்யுஜ்ய மந்திரம். ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் புஷ்டிவர்தனார் உர்வகமிவ் பந்தனன் மிஜ்யோர் முஷியமா மரிதாத். நரசிம்ம மந்திரம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் விஷ்ணவ பத்ரம் மிஜ்யோர் மிர்ஜ்யம் நமாம்யகம். ஆஞ்சநேய மந்திரம். ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய ஜீமஹி தன்னோ ஹனுமந்தா பிரச்சோதயாது. இந்த சக்தி வாய்ந்த மந்திரங்களை எப்பொழுது வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். அதிகாலை மற்றும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்து நோய்வாய்ப்பட்டவரின் அருகில் அமர்ந்து சொல்வது மிகவும் விசேஷமானதாகும். இந்த மந்திரங்களை குறைந்தபட்சம் 11 என்ற எண்ணிக்கையில் சொல்ல வேண்டும். அதிகபட்சமாக 108, 1008 என்ற முறை எண்ணிக்கையில் சொல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களே இந்த மந்திரங்களை சொல்வது அதிக விரைவான பலன் தரும். மந்திரங்களை சொல்லும்போது எப்போதும் தரையில் அமர்ந்து சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து தரையில் அமர்ந்து சொல்லலாம். முடியாதவர்கள் நாற்காலியில் அமர்ந்து சொல்லலாம். நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமன்றி இந்த மந்திரங்களை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். இதனால் ஆரோக்கியம் மேம்படும். உடல் பலம், நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவை உடலில் அதிகரிக்கும். நம்பிக்கையுடன் தினமும் இந்த மந்திரங்களை சொல்லி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ஹரஹர சங்கர.